நான் அடித்தலாக நான் குடிக்க மாறாதும் கண்ணிருக்கும் ரோசாப்பூ கண் கலக்க கூடாதும் காத்தோறும் நாணம் காத்தோடு ஆடம் ஆவாரம் பூவில் அது தேவாரம் பாட எங்கே நான் காத்திருக்க என் பார்வை பூத்திருக்க எங்கேயோ நீ இருந்து என் மீது போர் தொடுக்க கொள்ளாதே பாவம் இந்த மலையோரும் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா மலையோரும் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா ஆறு பாடினாலும் ஆறு ஆகாதம்மா சொந்தங்கள் தேடினாலும் தந்தை தாயாகாதம்மா என்னோட தாய் தந்த பாட்டுதானம்மா மலையோரும் வீசும் காற்று மனதோடு வீசும் காற்று கேக்குதா கேக்குதா புத்தாடத்து தேனருவி சித்தாடதான் கட்டாதா சித்தாடையை கட்டி கையில் வந்து விட்டாதா போது ஆனா என் காகங்கள் ஆனா அன்பே சொல்லானா தொடாகாத உள்மூச்சு வாங்கினேனே உள் மீது தூங்கினேனே கிழாத பாரமெல்லாம் நெஞ்சோடு தாங்கினேனே நிலாவ நானும் தேடும் வானம் நான் மலையோரும் வீசும் காற்று மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா மலையோரும் வீசும் காற்று மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா ஆரோ பாடினாடும் ஆரோ ஆகாதம்மா சொந்தங்கள் தேடினாடும் தந்தை தாயாகாதம்மா என்னோட தாய் தந்த பாட்டுதானம்மா மலையோரும் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா சண்டாடி எங்க போனேன் எந்த சீமைக்கு போனேன் என் மம்மையை வாங்கணும்னு தொடுதியா பாடி வெள்ளியம்மா ஊரு விட்டு ஊரு தேசப்பட்ட தேசம் தாண்டி உன்னை பார்க்கணும்னு வந்தனே என் பாசம் உனக்கு தெரியலையா இந்த சண்டாளிக்காகத்தானே ஒரு கோயில் ஆட்டமாட்டமிழ் ஆட போயிருந்தனே நான் தான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சு கூட என்ன இந்த சண்டாளி பார்க்க வரலையே ஒருவேளை என்னை மறந்திருப்பாளோ அப்படியே மறக்க முடியும் மதுரை மீனாட்சி அம்மன் சக்தி வாய்ந்த தெய்வம் நீதி இருக்குங்கிறியா நான் விட மாட்டேன் காய் கனியும் என்று காத்திருந்தால் கனிய போவது கிடையாது சரி ஏறி பறிச்சிருவோம் சரி இன்னைக்கு செவரு தாண்டியாவது பார்க்கிறோம் ரெண்டுல ஒரு முடிவு திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ புகுந்தது மாதிரி புகுந்தது இல்லாம அப்ப என்ன நாய்கிறியா நீ என்னையவே வாடி போடுங்க கேக்குறிய உனக்கு உடம்புல எவ்வளவு கொழுப்பு இருந்தா எவ்வளவு தென்னாவட்டு இருந்தா என்னையவே வாடி போடுங்க கேப்பேன் யார் நீ முதல்ல எதுக்கு வந்த ஏன் வந்த என் அரண்மனைக்குள்ள திருட்டுத்தனமா திருட மாதிரி எதுக்கு வந்த சிவனே நான் பாட்டு என்னக்கிட்டு இருந்தேன் ஏயா நான் வம்புக்கு போனேனா நல்ல மனுஷன் அருவாள் எடுத்தனா இல்ல கம்பு எடுத்தனா கத்தியில குத்த போனனா வேலை எடுத்தியா நான் பாட்டுல ஒரு ஓரமா அண்ணுக்கிட்டு இருந்தேன் இந்த புள்ள வாட்டுல வெளியில வந்துட்டு ஏன்டா வந்த அட எதுக்குடா வந்த நல்லவே இன்னும் நாளைக்கு நான் வரமாட்டேன் ஒன்னும் இல்ல கேக்குறது ஏண்டா வந்த எதுக்குடா வந்த எப்படா வந்த திருட்டு போய் அது இரவில் வந்த திருடா ஐயா எங்க நான் திருடனா நல்ல மனுஷன் நீ நான் நல்ல மனுஷன் முகத்தை பார்த்தாவே வெள்ளை வெள்ளையர்னு இருக்கு யாரு மனசு வெள்ளையா இருக்கும் அம்மையா இங்க பாருங்க வாடா போடான்னு கேக்குறேன்னா அதுல ஒரு காரணம் இருக்குதுங்க இவ்வளவு பெரிய அரண்மனையில இத்தனை கட்டுக்காவலையை மீறி
மீறி ஒரு வயசு பொண்ணு தனியா இருக்கிற இடத்துக்கு வந்தா எந்த பொண்ணா இருந்தாலும் மனசுல பயம் இருந்தாலும் தைரியத்தோட அதை வெளிக்காட்டிக்காம யாரா நீ எதுக்குடா வந்தா ஏன்டா வந்த டேய் எதுக்குடா வந்த அப்படின்னு கேக்குறனா அதுல ஒரு காரணம் இருக்குதுங்க. சரி என்ன தெரியுமா? என்ன காரணம்? அம்மா ரெண்டு பேத்துக்கு சப்போர்ட் பண்றேன். நீ நடுவர் ரெண்டு பக்கம் பேசுறீங்க. ஆமா ஆமா. அது என்ன காரணம்னா மனசுல பயம் இருந்தாலும் தைரியத்தோட வெளிக்காட்டிக்காம கண்டிப்பா யாரா நீ எதுக்குடா வந்து கேக்குறது விளக்கம் கேக்குறனா தன்மானத்தை காப்பாத்திக்காக வேண்டி ஒரு பெண் கேப்பா. இது வாஸ்தவம் தாங்க, எல்லா இடத்துலயும் வாஸ்தவம் தான். ஆமா, ஒரு பெண் வந்து மானத்தை காப்பாத்திக்காக வேண்டி கேப்பா, இது வாஸ்தவம் தான். ஆனா நீங்க இரவு நேரத்துல இத்தனை கட்டுக்காவலையும் மீறி வந்தது இல்லாம ஏன் அரண்மனைக்குள்ள வந்து என்னையவே வாடி போடின்னு கேக்குறீங்களே, என்ன அர்த்தத்துல வாடி போடின்னு பேசுறீங்க? எந்த உரிமையில வாடி போடின்னு பேசுறீங்க? நான் என்னைக்கு பெண்ணை மதிக்கிறவன், நல்ல மனுஷன். உண்மையா? சரிண்ணே. பெண்ணுக்கு முன்னுரிமை கொடுக்கிறவன். ஆமா ஆமா. சிவனே நினைக்கிட்டு இருந்த என்னையே யாரு கேட்டா? இரவில் வந்து திருடா வாடா ஓடன்னு கேட்டது. ஆமா, அந்த பொண்ணு கேட்டுச்சு. பெண்ணு பெண்ணு. நான் சொன்னேன் இரவில் வந்தது நான் தாண்டி. ஆமா சொன்னல. ஆமா நான் ஒத்துக்குருவேன். ஆமா ஆமாங்க, இரவில் வந்தது நான் தாண்டி 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 சிவரை தாண்டி வந்தேன். ஏன்னா இரவு நேரத்துல வாச கதவை அடைச்சிருவாங்க. ஆமா, ஏன் எதனாலன்னா எல்லாம் திருடுங்க. திருடனால இல்லையா? அட குருட்டு தரமா பேசப்படல. காவல் கொஞ்சம் இதனால கொஞ்சம் மூடி இரவு நேரத்தை தான் மனசை விரும்புவாங்க. இந்த விசைச்சண்டுகள்லாம் இருக்குது பத்தியா? உங்களுக்கு தாங்க தெரியும். 2 அறிவு 3 அறிவு 5 அறிவுலாம். ஆமா ஆமா, அது பூரா இரவு நேரத்துல தான் இரதேடி போகும். சரி, அப்படி இரதேடி போற நேரத்துல விளக்கு வெளிச்சம் கண்டுருச்சுன்னா வச்சுக்கையே, சரி இந்த பூச்சியெல்லாம் கூட சுத்திக்கிட்டு தெரியுது பாரு. ஆமா ஆமா ஆமா, அது போல விளக்கு எரியாது, ஏறியாது, விளக்கு அணைச்சிருவாங்க. விளக்கு அணைச்சு வாசக்கதவை சாத்திருவாங்க. ஆமா, எரிஞ்சா தானே வீட்டுக்குள்ள வரும். ஆமா, அதனால சாத்திருக்க நேரத்துல எப்படியா வாசக்கது வழியா உள்ள வர முடியும்? முடியாதுன்னு வந்தது நான் தான். வாசக்கது வழியா நான் வரல. சிவரை தாண்டி உள்ள வந்தேன். ஆனா வந்தது நீங்க. ஆனா வந்தது நான் தான். அதுக்கு தான் நான் சொன்னேன் இரவில் வந்தது நான் தாண்டி சிவரை தாண்டி உள்ள வந்தேன்னு சொன்னமா. அதாவது தாண்டி சிவரை தாண்டி வந்தேன்னு சொல்றீங்க. இந்த தாண்டி தாண்டி செவரை தாண்டி வந்தேன்னு சொல்றீங்க. அம்மா சொன்னதெல்லாம் ஒன்றும் குறை இல்லைங்க. சரி, இருந்தாலும் இங்க பாருங்க, எனக்கு அண்ணன்மார்கள் 7 பேர் இருக்கிறாங்க. 7 பேர் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, வெட்டி 7 கூரா போட்டுருவாங்க. உடம்புல உசுறு இருக்கும், உடம்புல உசுரெல்லாம் இருக்கும். சரி, நான் ஒண்ணுக்கு உதவாம பண்ணிருவாங்கன்னு சொல்ல வந்தேங்க. அவ்வளவு மோசம் போட்டு நீ வேற பழைய சூரத்தின் மிதக்கத்துல தூக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மா போட்டு வேற அப்படியா? இங்க பாருங்க, 5 நெத்திர சீரான் மட்டும் நீங்க அசால்ட்டா இருந்துறாதீங்க. ஆமா, அண்ணன்மார்கள் ரொம்ப மோசமான ஆளு. தூங்குற மாதிரி தான் இருப்பா. கவனம்லாம் ஏன் மேலதான். ஆமா, அதனால இங்க பாருங்க, நீங்க யாரு என்ன எதுக்கு வந்தீங்க, ஏன் வந்தீங்க, ஏன் இடத்துக்கு ஏன் வந்தீங்கன்றது தெரியல. அதனால உங்க பேர் என்ன, ஊரன்றத தெளிவா சொல்லிட்டு. அப்ப என்ன அடையாளம் உனக்கு தெரியல? நீங்க யாருன்னு ஏங்க தெரிஞ்சவளை யாராவது தெரியலன்னு சொல்ல முடியுமாங்க? உங்களை யாருன்னே உண்மையாலுமே எனக்கு தெரியலங்க. மறந்துட்டியா? என் நினைப்பு இல்லையா? மறந்துட்டேன். ஏங்க தெரிஞ்சா தானங்க மறக்கிறதுக்கு, ஞாபகம் இருந்தா தானே மறக்கிறது. நீங்க என்ன அத்தமைனா மாமமைனா சொந்தமா பந்தமா யாருங்க நீங்க? என்ன நினைப்புக்கு என்ன? சின்ன பிள்ளையில பார்த்தது, இன்னைக்கு ஆளு வளர்ந்துட்டோம்ல. அடையாளம் தெரியல. அப்புறம் சொல்ற நீ முதலாய் உன்னை பார்த்தேன், ஒன்று கேட்கிறேன், தெரிகிறதா? ஜென்மமாய் வந்த காதலும் அந்த நேசமும் வருகிறதா? முதலாய் உன்னை பார்க்கிறேன், ஒன்று கேட்கிறேன், தெரிகிறதா? ஜென்மமாய் வந்த காதலும் அந்த நேசமும் வருகிறதா? சண்டாடி மறந்துட்டாங்க.
முதல் முதலாய் உன்னை பார்க்கிறேன் ஒன்று கேட்கிறேன் இருக்கிறதா ஜென்மம் ஜென்மமாய் வந்த காதலும் அந்த நேசமும் வருகிறதா நல்லா பார்த்து சொல்லும் உங்களை யாருன்னே இந்த தெரியல. ஜக்கமட்டி காரணம் எனக்கு என்னவில்லை இந்த அம்ப பார்த்து உனக்கு அடையாளம் தெரியல அட சண்டாளி இல்லையம்மா யாரு என்னன்னே தெரியலங்க. தெரிஞ்சா நான் எங்க தெரியலன்னு சொல்ல போறேன். உண்மையாலுமே நீங்க யாருன்னே தெரியல. எதுக்கு வந்தீங்க? ஒரு ஏன் காரி மாட்டை வந்தீங்க? கட்டி போடுங்க. உங்க பேர் என்னன்றத தெளிவா சொல்லிட்டு எதுக்காக வந்தீங்க, என்ன காரணத்துக்காக வந்தீங்கன்னு தெளிவா சொல்லிட்டு வந்த வழியாவே ஓடி போயிருங்க. உசுறு மிஞ்சிரணுமா? நான் 1/2 மணி நேரத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அம்மா ஆமா ஆமா அடி வெள்ளையம்மா வெள்ளையம்மா பாடியா அடி வெள்ளையம்மா வெள்ளையம்மா இவ விவரமான வெள்ளையம்மா ரொம்ப நல்ல விவரமான வெள்ளையம்மா இந்த வெள்ளச்சாமி பார்த்ததுண்டோ இவன் வீரக்கதை கேட்டதுண்டா ஹரி நமக்கு ஒரு மகன் பிறப்பான் உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான். நான் எப்படி பாடுனேன் ஏனே எதுக்குண்ணே அரண்மனை பொல்லாப்பு பெரிய அடி என் கதைய சொல்லி வை உன் கதைய சொல்லி வை அவன் புலியாக மாறிடுவான் புலியாக மாறிடுவான் இந்த பூலோகத்தை ஆண்டிடுவான் இந்த பூலகத்தை ஆண்டிடுவான் கண்ணான தேசத்தில கள்ளக்கூடி பெத்தெடுத்த அந்த கூடி வெள்ளச்சாமி உனக்காக பிறந்த வண்டி ஜக்கம்பட்டிக்காரனையா ஏண்டா வந்து கேட்டு சின்ன வயசுல நம்ம பழகுனது நினைவு இருக்குதா? 5 வயசு பிஞ்சு மனசில் ஆசைப்பட்ட வண்டி உண்மையில ஆசைப்பட்ட வண்டி அடி 5 வயசுல பிஞ்சு மனசுல ஆசை வச்ச வண்டி உண்மையில ஆசை வச்ச வண்டி 5 வயசு பிஞ்சு மனசில் ஆசைப்பட்ட வண்டி உண்மையில ஆசைப்பட்ட வண்டி ஒரு நாடி வந்தா கூட பழைய பட்ட வண்டி தொண்டக்குடியில இந்த தொண்டக்குடியில இந்த தொண்டக்குடியில இருந்த சோத்தை எடுத்து தந்த வண்டி அதுதான் மார்க்கெட்டிலே என் மனசை பறி கொடுத்தாடி கண்ணான சத்தியில வைகையன்று தீமையில பறிப்பூடி வளர்ந்த வண்டி என்னை விட்டு நீ விரிஞ்சா என்னை விட்டு நீ பிரிஞ்சாம் என் உயிரும் போகுமடி என் உயிர் போகும்படி உயிர் உள்ளவரை உன்னை விட்டு உள்ளவரை உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன் நான் பிரிய மாட்டேன் என்று அன்னைக்கு சத்தியமும் செய்தியணி மதுரை மீனாட்சி வாசலிலே வெள்ளச்சாமி அபகந்தா சத்தியமா உனக்கு இப்பவும் தான் வந்ததம்மா நிக்கிருந்தாலும் வாழ்ந்தாலும் உன்னோட செத்தாலும் உன்னோட அந்த மதுரை மீனாட்சி அம்மன் வாசலில சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க அந்த சக்கம்பட்டிக்காரன் தானா வெள்ளச்சாமி என்னையபா கேட்ட ஏண்ட வந்தன என்ன தெரியலையா பாசம் எனக்கு புரியலையா அடி சண்டாளி வெள்ளச்சாமி உங்களை எனக்கு முன்பே தெரியும். எப்ப தெரியுமா? எங்கள் ஊர் முத்தாளம்மன் கோவில் சாத்திரை திருவிழாவிற்காக சிலம்பாட்ட ஆட வந்தீங்க. ஆமா 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 அதே நான் உங்களை மறைஞ்சிருந்து பார்த்துட்டேன். இருந்தாலும் நீங்களும் என் மேல பாசம் வச்சிருக்கீங்களா, என்ன மாதிரி மறக்காம இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி சின்ன சோதனை பண்ணி பார்த்தேங்க. வேற ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் இன்னும் சின்ன சந்தேகம் இருக்குதுங்க. என்னன்னா என் வெள்ளச்சாமியா இருந்தா நான் ஆசைப்பட்டு கேட்ட அனைத்து பொருளும் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அந்த மதுரைக்கடை வீதியில நான் சின்னஞ்சு வயசுல ஆசைப்பட்டு கேட்ட அனைத்து பொருளும் வாங்கிட்டு வந்திருப்பீங்கன்னு நம்பிக்கையோட இருந்தேங்க. நீங்க பார்த்தா வீசின கை வெறுங்கையுமா வந்திருக்கீங்களே. எனக்காக எதுவுமே வாங்கிட்டு வரலையா வெள்ளச்சாமி? நினைச்சிருந்த பிள்ளையுமா உனக்காக எதுவும் வாங்கிட்டு வராம இருப்பனா? நீ கேட்ட அத்தனையும் மூட்டை கட்டி கொண்டு வந்திருக்கிறேன். அப்படியா? கள்ள முட்டாய் முத கொண்டு
ஆமா வெள்ளச்சாமி சம்பாதிக்கிற போற இல்ல நம்மளுக்கு. அப்படி என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அடிபோ வண்ண மோகனத்துக்கு வெள்ளையம்மா அவட்டப்பட்டு வாங்கி வந்து வெள்ளையம்மா மோகனத்துக்கு வெள்ளையம்மா அவட்டப்பட்டு வாங்கி வந்து வெள்ளையம்மா வெள்ளையம்மா கருகமாணி வாங்கி வந்து வெள்ளையம்மா வெள்ளையம்மா கருகமாணி வாங்கி வந்து வெள்ளையம்மா என்ன உள்ளவா என்னையா நீ என்னையா இல்லையா கேக்குற மாதிரி வெறுங்கைய வீசிக்கிட்டு வந்தனாலதான் நமக்கு தெரியல வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் தலைவர் தாண்டி குதிக்கையில தூக்கிக்கிட்டு ஒரு காலையை கட்டி போடுங்க முன்னாடி அங்க ரொம்ப துள்ளிக்கிட்டு கிடக்கு. அவனுக்கு காலையில இருக்குது ஒண்ணும் அத்தனையும் அரண்மனை வாசல்ல பின்னாடி இருக்குது. ஒன்னும் உரையாம வாங்கிட்டு வந்திருக்கிறேன். சரி அடையாளம் இது போதுமா? என்ன எடுத்து சொல்லட்டுமா? அம்மா எது பிடிக்காதுன்னு வெள்ளச்சாமி நல்லாவே தெரியும். அம்மா அதனால அனைத்து பொருளும் வாங்கிட்டு வந்திருப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குதுங்க. வேற எதுவும் எனக்காக வேண்டாம். யாத நம்புறீங்க? நம்புறேங்க. நான் தான் வெள்ளச்சாமின்னு தெரியுது இல்ல? நீங்க தான் வெள்ளச்சாமின்னு முழுசா நம்புறேங்க. இல்லையம்மா இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்தனே ஒரு நாள் கூட என்ன பார்க்கணும் எனக்கு தோணலையா? என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? சின்னஞ்சிறு வயசுல ஏன்டா சின்னஞ்சிறு வயசுல அந்த வெள்ளமலை காட்டுல விட்டுட்டு போயிட்டீங்க. சரி அதுக்கப்புறம் எப்பயாவது ஒரு நாளைக்கு வருவீங்களான்னு பள்ளி மீது விழு வச்சு காத்துக்கிட்டே இருந்தேங்க. இத்தனை வருஷமா எனக்கா காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா என்ன மறக்கலங்க. அது போலதான் பிள்ளையும் உன்னை நினைச்ச இந்த மனசுல இதுவரைக்கும் எந்த ஒரு பெண்ணை ஏறிடத்தோடு நான் பார்த்ததில்லை. நல்ல மனுஷன். அப்படியா? சொல்லுங்க. அவங்க பேச்சை கேட்காத அவங்க கெடுத்து போடுவாங்க. உண்மையில அம்பிட்டு பாசம் நான் வச்சிருக்கேன் பிள்ளை. உண்மையிலுமே ஏறெடுத்து உண்மையில உனக்கு பாசமே இல்லையா? என்னங்க அப்படி கேட்டீங்க? நீங்க ஆம்பளை சட்டன்னு சொல்லிட்டீங்க. ஆம்பளை பிள்ளை இல்லையா? அதனால பட்டு நீங்க எதையும் வெளியில சொல்லிட முடியாதுங்க. நிதானமா தானங்க சொல்ல முடியும். அதுக்காக உங்க மேல பாசம் இல்லைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. உங்க மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கீங்க. எப்படி தெரியுமா? சொல்லுங்க. தன்னந்தனி காட்டுக்குள்ள ஜோடி நாம ஜோடி நாம
பாசம் உங்க மேல வச்சிருக்காங்க. சரி சொல்லுங்க. இத்தனை வருஷம் கழிச்சு பாத்துக்கிறோம், பேசுறோம். உண்மைதாங்க. திடீர்னு உங்க அண்ணங்க தூங்குற 7 பேர் எந்திரிச்சு வந்தாங்கன்னா என்ன பண்ணுவேன்? என்ன பண்றது? பார்த்த இடத்துல வெட்டி போட்டுருவாங்க. தூக்க மாத்திரை போட்டாச்சு. தூக்க மாத்திரையா வரமாட்டாங்கல்ல. சரி போய் காலையில இல்லையம்மா, சொல்லுங்க. இத்தனை வருஷம் கழிச்சு சேர்ந்துருக்கிறோம். உண்மைதாங்க. இனிமேலும் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க என்னாலேயே முடியாது. உண்மைதாங்க. என்னை விட்டு போயிட மாட்டீங்கல்ல. உங்களை விட்டு ஒரு கணம் பிரிய மாட்டேங்க. அப்படியா? உண்மைதாங்க. உன்னை பார்க்கும்போது இவ்வளவு ஒரு அன்பு வருது தெரியுமா? சொல்லுங்க. எப்படி ஒரு பாசம் இருக்கு தெரியுமா? எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். என்னையெல்லாம் விட்டுட்டு 2 வருஷமா ஓட்டியே. இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ, இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ, என் இதயக்கணி சொல்லும் சொல்லில் மழலை கிளி நின்றாடும் பருவக்கோடி, இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ. சர்க்கரை பந்தல் தேன்மழை சிந்தவா, சர்க்கரை பந்தல் தேன்மழை சிந்தவா, சந்தன மேடையும் எங்கே, சாகசம் நாடகம் எங்கே, தேனொரு பாத்திரம் தோழிட நீங்களே கோடிடு வாடக தாங்குமோ, தேவதை கோழினி மேடையில் நீ வரலாறுகள் மனைவேக்கும், இன்பமே உண்மையோ. வஞ்சனை வேண்டுமோ, வஞ்சனை போதுமே, வஞ்சனை வேண்டுமோ, வஞ்சனை போதுமே, கைவினை ஓவியம் காண காளையில் பூமுகம் நாண, பொன்னொடி சிந்திடும் மெல்லிய தீபத்தில் போரிடும் வீணைகள் துள்ள, புன்னகையோடு ஒரு பெண்படு தாடையும் பேசும் மாத்திரமே, இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ. மல்லிகை தோட்டம்மா, பெண்மணி தோட்டம்மா, மல்லிகை தோட்டம்மா, பெண்மணி தோட்டம்மா, மாமரமே விளையாடும் மார்பினி பூங்குகிறாடும், மங்களவாத்திய பொங்கிடு ஓசை வேதம் வாழ்த்திசை பாடும், மாளிகை வாசலில் ஆடிய தோரண வாழ வீதியில் ஆடும், இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ, என் இதயக்கணி சொல்லும் சொல்லில் மலரை கிளி நெஞ்சிலாடும் பருவக்கோடி, இன்பமே. இவ்வளவு ஒரு பாசம் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க என்னாலேயும் முடியாது. முடியாதுங்க. என் கூடவே வந்துறியா? உங்க கூட எங்காவது ஓடிப்படா வெள்ளையம்மா. ஏன்னா இன்னைக்கு இருக்க காலம் இன விட்டு இன விரும்பினா யார வெள்ளையம்மா ஏத்துக்கிறவா? உங்க அன்னைங்களுக்கு விசையம் இருந்துச்சுன்னா நம்மள நிக்கிற இடத்துல வெட்டி போட்டுருவாங்க. இனத்தார்களை சேர்ந்து வாழ விட மாட்டாங்க. ஏதோ ஒரு தேசம் ஏதோ ஒரு இடத்துல 2 உசுறு பழச்சிருக்கலாம். இந்த வெள்ளச்சாமி உடம்புல சுருக்கிற வரைக்கும் உன்னை வச்சு நான் காப்பாத்துவேன். இதை நம்பி என் கூட வந்துருவியா? என்னங்க அப்படி பட்டுன்னு சொல்லிட்டீங்க? உசுருக்கு உசுரா வளர்த்த அண்ணன்மார்களை விட்டுட்டு நான் எப்படிங்க உங்க கூட வர்றது? உசுரே நீதான் நினைச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு நான் முக்கியமா தெரியலையா வெள்ளையம்மா? அப்படி இல்லைங்க. அண்ணன்மார்கள் என் மேல வச்சிருக்க பாசத்தை விட நானும் உங்க மேல அளவுக்கு அதிகமாவே பாசம் வச்சுட்டேன். அதனால நீங்க சொன்ன மாதிரியே நான் உங்க கூடவே வந்துடுறேங்க. நான் எங்க வரணும் எப்ப வரணும்னு நீங்க தாங்க சொல்லுங்க. சொல்லுங்க. நேரமாக
அதனால பொழுது விடுகிறதுக்குள்ள நம்ம 2 பேரும் இந்த ஊரை விட்டு ஓடி போகணும். நம்ம வீட்டுக்கு அருகாம இருக்கக்கூடிய கருப்பாயை கட்டி வச்ச கருப்பாயை கள்ளுக்கட்டு ஊரணி மண்டகம் கருப்பாಯಿ மண்டகம் அருகாம இருக்கு ஒத்தக்கண்ண பாலத்துக்கு நீ வா. உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். நீங்க சொன்ன மாதிரி போகலாமா? நீங்க சொன்ன மாதிரியே அந்த கருப்பாய் கட்டு வச்ச கள்ளுக்கட்டு ஊரணி கருப்பாய் மண்டபம் அருகே இருக்கும் ஒத்தக்கண்ணு பாலத்துக்கு தண்ணிக்கு போறேன்னு சொல்லிட்டு தண்ணி கொடுத்து எடுத்துக்கிட்டு நான் வந்துடுறேன். நான் நீங்க தண்ணி அடிச்சுட்டு படுத்துறாம இன்னைக்கு ஒரு பொழுது இல்லையம்மா அந்த ஒத்தக்கல்லு பாலத்திலே உட்கார்ந்துருங்க. சரி தேடி நான் ஓடோடி வந்துடுறேங்க. சந்திக்கலாம். சந்திக்கலாம். ஒத்தக்கண்ணு பாலத்தில ஊரரங்கும் சாமத்தில ஒத்தக்கண்ணு பாலத்தில ஊரரங்கும் சாமத்தில உண்டியாக சந்திப்போமாடி வெள்ளையம்மா உண்டியாக சந்திப்போமாடி ஒத்தக்கண்ணு பாலத்தில ஊரடங்கும் நேரத்தில ஒத்தக்கண்ணு பாலத்தில ஊரடங்கும் நேரத்தில ஓடனப்பி வரமாட்டேன் பொய்யா ஏ சாமி தோற என் மனசு மடியாது இங்க பாருங்க உசுருக்கு உசுரா வளர்த்த அண்ணன்மார்களை விட்டுட்டு வரதே பெரிய விஷயம். அதுலயும் உங்களை நம்பி இந்த குடிகாரனை நம்பி இந்த ஒத்தக்கல்ல பாலத்துக்குள்ள ஒரு வயசு பொண்ணு கூப்பிட்டா தனியா போலாமாங்க? இருந்தாலும் ஒத்தக்கல்லு பாலம் ரொம்ப சின்ன இடம், ரொம்ப குறுகலான இடம். அந்த ஒத்தக்கண்ணு பாலத்துக்குள்ள நம்ம 2 பேரும் சந்திக்கிறேன்னா எனக்கு ஒன்னும் சரியா படலங்க. அப்ப என்ன குடிகாரே நம்பிதானே வரமாட்டேன்னு சொல்றேன். 1000 குடிகாரன் தான் இருந்தாலும் அனுமதி மீறி இதுவரைக்கும் சுண்டு வரலாத மேல பட்டிருக்குதா? அடி உடம்பு மேலே ஆசை வச்சா ஒரு நொடியில் தொட்டு இருப்பேன். உடம்பு மேலே ஆசை வச்சா ஒரு நொடியில் தொட்டு இருப்பேன். மனசு மேலே ஆசை வச்சேன் அது கூட தெரியல போடி மஞ்சத்தாளி தந்தி கேட்டா மணியலா மஞ்சத்தாளி தந்தி கேட்டா மணியலா சுரான நச்சிரிக்கையா ஏ சாமி தோற ஒத்தக்கண்ணு பாலம் தேடி ஒன்னம்மா ஓடி வாணி வெள்ளையம்மா ஒத்தக்கண்ணு பாலம் அருகே ஓடி வந்துட்டோம். ஆனா நம்ம வந்த நேரம் பத்தியா இல்ல ஒழுங்கா நேரம் பொழுது விடிய போகுது. விடியும் பொழுது ஆயிருச்சுன்னா உங்க ஊரு சனமெல்லாம் தண்ணி எடுக்கிறதுக்காக இந்த ஊரணிக்கரைக்கு தான் வருவாங்க. அதே யாகத்துல இருந்தா எப்படா விளங்க உன்னைய பார்த்தோன்னே எனக்கு தண்ணி அடிக்க யாகமா வருது. கண்டிப்பா வரும்னே. குடத்துல தண்ணி எடுக்கிறதுக்காக ஊரணிக்கு வருவாங்க. அப்படி ஊரணிக்குள்ள வர்றவங்க 2 பேரும் பாலத்துல ஒளிஞ்சிருக்கிறத பார்த்துட்டாங்க. நம்ம அன்னைங்கிட்ட சொல்லி போடுவாங்க. அன்னைங்களுக்கு பசிங்க தெரிஞ்சா வாழ விடுவாங்களா? போற இடமெல்லாம் அருவா வீசுவாங்க. பார்த்த இடத்திலே வெட்டி கொன்றுவாங்க. லாரியே வருவாங்க. அதனால இந்த ஒத்தக்கண்ணு பாலம் வேண்டாம் வெள்ளையுமா? இப்பவே இந்த பாலத்தை விட்டு வேற வழி போகலாம். வேற வழி எந்த வழியா? கண்ணே சிவகங்கை சீமை விட்டு நம்ம ரோட்டு வழி அந்த புத்தங்குடி எல்லாம் தேடி நம்ம ஓடி போவ 2 பேரும் வெள்ளையம்மா சிவகங்கை சீமை வழியாக போனோம்னா அருகாம இருக்க முத்தங்குடிமேடு ஊரணை கருவியூர் சங்கமது 2 மடத்து அமர்ந்திருக்கிறார் பாண்டிமணி தெய்வம். அந்த பாண்டிமணி கோவிலுக்கு போயிட்டோம்னா கிடைக்கவில்லையும் அந்த பாண்டிமணி நம்மளை காப்பாற்றுவார் நம்பிக்கையோடு செல்வோம் சுவாமி. கண்டிப்பா வில்லையம்மா புறப்படு. பாண்டிமணி கோவிலுக்கு சென்று விடலாம். இப்பவே ஓடிடு. இடத்தை விட்டு ஓடிடு வில்லையம்மா புறப்படு.